கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறில் மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே காஞ்சரக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் ஜஸ்டின் குமார். கட்டிட தொழிலாளியான இவருக்கு திருமணமாகி கஸ்தூரி 50 என்ற மனைவியும் 2 மகன் மற்றும் 1 மகள் உள்ளனர். மகள்களில் ஒருவர் வெளிநாட்டில், மற்றொருவர் கேரளாவிலும் தங்கியிருந்து வேலை செய்து வருகின்றனர். ஜஸ்டின் குமார் மது குடிக்கும் பழக்கம் உடையவர் என்றும், ஊரில் உள்ளவர்களிடம் தகராறில் ஈடுபடுவதோடு மனைவியிடமும் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்ததாக தெரிகின்றது. இந்த நிலையில் நேற்று இரவு மகள் வீட்டின் கீழ் தளத்தில் அமர்ந்திருந்தபோது கணவன் மனைவி இருவரும் வீட்டின் மேல் தளத்தில் உள்ள அறையில் இருந்தனர். அப்போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு ஜஸ்டின் குமார் கத்தியால் கஸ்தூரியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து எதுவும் நடக்காதது போல கிளம்பி சென்றுள்ளார். வெகு நேரமாகியும் தாயார் கீழே வராததால் சந்தேகமடைந்து மேலே சென்று பார்த்தபோது தாயார் கழுத்து அறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த மகள் சத்தம் போட்டு கத்தவே அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்தபோது கஸ்தூரி இறந்து போனது தெரிய வந்தது. தகவல் அறிந்து வந்த மார்த்தாண்டம் போலீசார் கஸ்தூரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு தப்பி ஓடிய ஜஸ்டின் குமாரை தேடி வந்தனர். ஜஸ்டின் குமார் நாகர்கோவிலில் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து போலீசார் நாகர்கோவிலில் விரைந்து சென்று ஜஸ்டின் குமாரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.